அஸ்வினின் மூளை இப்போது ஒரு காயம்பட்ட புலியைப் போல செயல்பட்டது. அவனுக்கு தர்மம், நியாயம், தங்கை பாசம் எதை பற்றியும் கவலை இல்லை. அகிலா உண்மையை அறிந்து கொண்டு ஏதாவது விபரீதமாக செய்தால் அவளையும் தன் வழியிலின்று அகற்றிவிடலாம் என்ற கொடூரமான எண்ணம் அவனுக்கு தோன்றியது. அகிலா எல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இப்போது அவனது முதன்மையான எதிரி ஆகாஷ். அவன் எதிர்பார்த்ததை விட ஆகாஷ் மிகவும் வேகமானவனாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறான். கணவன் மனைவி பிரச்சனை என்று நினைத்திருந்தது இப்போது அதையும் தாண்டி ஒரு பெண்களை கடத்தும் கும்பலை சார்ந்த பிரச்சனையாக மாறிவிட்டது. எப்போது அவன் டாக்டர் ராஜேந்திரனை நெருங்கினானோ அப்போதே அஸ்வின் உஷாராகி இருக்க வேண்டும். ஆனால் அவன் சற்று கவனக்குறைவாக விட்டுவிட்டான். இப்போது ஆகாஷ் ராயப்பனை பிடித்துவிட்டால் அஸ்வின் கட்டிய மாளிகை மொத்தமாக தரைமட்டமாகிவிடும். ராயப்பன் மட்டும் சிக்கிவிட்டான் என்றால் சுமதி பற்றிய உண்மை மட்டுமல்ல, பல பெண்களை பற்றியும் அவர்களின் தொழில் ரகசியம் பற்றியும் வெளியே தெரிந்துவிடும். எப்படியாவது ராயப்பனை ஆகாஷின் கண்ணில் படாமல் மறைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அஸ்வின். உடனே தனது தந்தைக்கு ஃபோன் செய்தான். அஸ்வினின் தந்தை அவனை விட பெரிய சூழ்ச்சிக்காரர். மறுமுனையில் அஸ்வினின் அப்பா ஃபோனை எடுத்து காதில் வைத்து, என்ன அஸ்வின் சொல்லு, எப்படி இருக்க, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? அப்பா, ராயப்பன் அண்ணன் எங்கே இருக்காரு? நான் எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே கிடைக்கல. நீங்கள் எங்கே இருக்கீங்க? அகிலா கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து உங்களையும் காணல, ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது, என்னதான் நடக்குது என்று பதற்றமாக கேட்டான். மறுமுனையில் இருந்த அவர் தந்தை நிதானமாக பேசினார். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே வந்தோம் அஸ்வின், உங்ககிட்ட சொல்லிட்டு வரலான்னு தான் உன்னை தேடினோம். ஆனால் நீ என்னன்னா அந்த வர்ஷினியை பழி வாங்குறதுலேயே பிஸியாக இருந்துட்ட. அகிலா மேரேஜ் முடிஞ்சு 2 நாள் நீ வீட்டுக்கு கூட வரலை. உனக்கு ஃபோன் பண்ணால் உன்னோட ஃபோன் ரீச் ஆகலை. அதான் உங்ககிட்ட சொல்லக்கூட முடியல. கொஞ்சம் அர்ஜென்ட் விஷயம் அஸ்வின். ஒரு பொண்ணோட டீலிங்கில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் ராயப்பனை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண அவன் இப்போ திருநெல்வேலி போயிருக்கான். அஸ்வின் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்போது ராயப்பன் பண்ணை வீட்டில் இல்லையா? இல்லடா அஸ்வின், ஏன் கேட்குற, என்ன ஆச்சு? அஸ்வின் குரலை தாழ்த்தி, அப்பா நிலைமை சரியில்லை. அந்த ஆகாஷுக்கு நம்மளை பற்றின உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனந்த் அவன் கையில் மாட்டிக்கிட்டான். அவன் ஆனந்தை அடித்து விசாரிச்சிருக்கான். இந்த ஆனந்த் பையன் பயத்தில் எல்லா உண்மையையும் உளறிட்டான். அந்த சுமதி பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலங்கிற விஷயம், அவளை விற்ற விஷயம், நம்மளோட தொழில்னு எல்லாத்தையுமே அந்த ஆகாஷ் கண்டுபிடிச்சிட்டான். இத்தனை வருஷமாக டாக்டர் ராஜேந்திரனை நம்ம அடைச்சி வச்சிருந்ததை கூட கண்டுபிடிச்சிட்டான். அவர் மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் ராஜேந்திரனுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதோட அடங்குவான்னு பார்த்தா அவன் அடங்கலை. இப்போ ராயப்பனை தேடி அவன் பண்ண வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான் என்று நடந்த அனைத்தையும் விவரித்தான். அவர் தந்தை சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, சரி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அஸ்வின், அவனோட கையில் மாட்டிராத. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் முன்னாடி ஒரு பொண்ணை அனுபவிச்சேன்ப்பா. அந்த பொண்ணு நம்ம அகிலாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாம். இருந்துட்டு போட்டோண்டா, விடு. அதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற? ஏன் இப்போ அதனால் ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, அதுலேயும் பிரச்சனை வந்துருச்சு. அந்த பொண்ணு என் மூலமாக கர்ப்பமாயிருக்கா. அப்புறம் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைய இத்தனை வருஷமாக அகிலா தான் வளர்த்துட்டு இருந்திருக்கா, நம்மளுக்கு தெரியாமலேயே. என்னடா சொல்கிற? அகிலா குழந்தைய வளர்த்தாளா? என்னடா உளர்ற? அப்பா, நான் உளரல்ல. அந்த பொண்ணு பிரசவத்தில் இறந்துருக்கா. அப்போது அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்னு கேட்டிருக்கா. இதனால் யாருக்கும் தெரியாமல் அகிலா அந்த குழந்தைய இத்தனை வருஷம் வளர்த்துட்டு வந்திருக்கா. சரிடா, வளர்த்துட்டு போட்டுமே, அதனால் இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டார் அஸ்வினின் அப்பா. பிரச்சனை தான்ப்பா, எல்லாமே பிரச்சனையாக தான் போகுது. அந்த அகிலா DNA டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தையோட அப்பா நான் தான்னு கண்டுபிடிச்சிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறதுப்பா? சரி அஸ்வின், எதுக்கும் டென்ஷன் ஆகாத. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையில் இருந்து எஸ்கேப் ஆக பாரு. முடியாத பட்சத்தில் அகிலாவோ ஆகாஷோ யாரையாவது போட்டு தள்ளிடு. நான் இன்னும் 2 நாளில் இந்த டீலிங்கை முடிச்சுட்டு வந்துடுவேன். ராயப்பன் திருநெல்வேலியில் பாதுகாப்பாக இருக்கான்.
நீ அங்கே இருக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் என்றார். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் அஸ்வின். ராயப்பன் பண்ணை வீட்டில் இல்லை என்பது அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆகாஷ் அங்கு சென்று வெறும் கையோடு திரும்புவான். அதற்குள் அஸ்வின் தனது அடுத்த கட்ட நகர்வை திட்டமிடத் தொடங்கினான். கையில் இருந்த பென்டிரைவை விரல்களில் வைத்து சுழற்றியவன் தன் அடுத்த கட்ட ஆடுபுலி ஆட்டத்தை தொடங்கினான். பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அவனுக்கு ஒரு அழகான ஐடியா கிடைத்தது. அவன் தன் ஆட்களில் ஒருவனை சரவணன் வீட்டிற்கு அனுப்பி அவன் சொல்வதை போல சொன்னான். அந்த ஆளும் அங்கு சென்று அஸ்வின் சொன்னதைப் போலவே வர்ஷினிக்கு ஆபத்து, அஸ்வின் அவளை ஒரு பாழடைந்த கிடங்கில் அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்ல சரவணன் துடித்து போனான். வர்ஷினிக்கு எப்போதும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று நினைக்கும் நல்ல நண்பன் அவன். எனவே எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த ஆள் சொன்ன இடத்திற்கு ஓடி வந்தான். வர்ஷினி, வர்ஷினி, வர்ஷு என்று அங்கும் இங்குமாக தேடினான். தூரத்தில் இருட்டில் ஒரு உருவம் தெரிந்தது. நிழல் தெரிந்த இடத்தை நோக்கி சரவணன் ஓடினான். அங்கே அஸ்வின் இருட்டில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். டேய் டே அஸ்வின், பொறுக்கி, வர்ஷினி எங்கடா என்று சரவணன் கத்தினான். அஸ்வின் மெல்ல எழுந்து வந்து அவனது சட்டையை பிடித்து கொண்டு கொடூரமாக சிரித்தான். என்ன, வர்ஷினி பத்திரமா தான் இருக்கா, ஆனா அவளுக்காக நீ இப்ப மேலே போக போற என்றான். சரவணன் அதிர்ச்சியுடன், டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? அப்ப எதுக்குடா வர்ஷினி இங்கே இருக்கான்னு பொய் சொல்லி என்ன வர சொன்ன என்று கேட்க அஸ்வின் அவனது வயிற்றில் ஓங்கி ஒரு மிதி விட்டான். அன்னைக்கு வர்ஷினியை என்கிட்ட இருந்து காப்பாத்தினப்பவே ஒன்று முடிச்சிருக்கணும். அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருந்தா என் கோபம் மட்டும் தீர்ந்திருக்கும். ஆனால் நீ இன்னைக்கு எனக்கு பெரிய அளவில் உதவ போகிற. வர்ஷினி எப்போவுமே ஒன்று உயிர் நண்பன்னு சொல்லுவாள், அதனால நீ இன்னைக்கு உன் உயிரை கொடுத்துடு என்று சொல்லி ஒரு இரும்பு கம்பியால் அவனது தலையில் அடித்தான். சரவணன் துடி துடித்து அங்கேயே சரிந்தான். அவனது உயிர் மெல்ல பிரிந்து கொண்டிருந்தது. மறுபுறம் ஆகாஷின் செல்போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. சரவணன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், உடனே இங்கே வா என்ற அந்த செய்தியை பார்த்ததும் ஆகாஷ் நிலை குலைந்தான். குறுஞ்செய்தியானது அன்னோன் நம்பரிலிருந்து வந்திருந்தது. எனவே வந்த செய்தி உண்மைதானா என்று ஆகாஷ் யோசிப்பதற்கு முன்பு சரவணன் அடிபட்ட வீடியோ மெசேஜ் ஒன்றும் வந்தது. சரவணன் வர்ஷினியின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவன் என்பது அவனுக்கு தெரியும். எனவே எதை பற்றியும் யோசிக்காமல் ராயப்பனை தேட ரவியை அனுப்பிவிட்டு தனியாக வேகமாக பைக்கை ஓட்டிக்கொண்டு அந்த பாழடைந்த இடத்திற்கு வந்தான். அங்கே சரவணன் இரத்த வெள்ளத்தில் மூச்சு பேசின்றி கிடப்பதை கண்ட ஆகாஷ் ஓடி சென்று அவனை தனது மடியில் போட்டுக்கொண்டான். சரவணன், சரவணன், சரவணன் கண்ணை திறடா ப்ளீஸ் என்று அவனது கன்னத்தை தட்டி தட்டி எழுப்பினான். ஆகாஷின் கைகளில் சரவணனின் ரத்தம் படிந்தது. சரியாக அந்த நொடி அந்த இடத்தை ஒரு பெரும் போலீஸ் படை சூழ்ந்து கொண்டது. சைரன் சத்தத்துடன் ஜீப்புகள் வந்து நின்றன. ஆகாஷ் நிமிர்ந்தான். அங்கே அஸ்வின் கமிஷனருடன் காரில் இருந்து இறங்கி வந்தான். ஆகாஷ் திகைத்தான். அவனது வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. சார், சார், சரவணனை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க, இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் என்று கத்தினான். ஆனால் கமிஷனரோ அவனை சந்தேக கண்ணோடு பார்த்தார். நாடகத்தை நிறுத்து ஆகாஷ், நீதான் உன் மனைவியோட பழைய காதலனை இங்கே வரவழைச்சி கொலை பண்ணியிருக்கன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு என்றார். ஆகாஷ் ஆவேசமாக, சார் என்ன சொல்றீங்க, நான் ஒரு போலீஸ் என்று பேசத் தொடங்க அஸ்வின் இடையில் புகுந்தான். சார், இவன் ஒரு சைக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறமும் தன் பொண்டாட்டி அந்த சரவணனோட தொடர்பில் இருந்ததை இவனால் தாங்கிக்க முடியல. இவனோட பொண்டாட்டியும் சரவணனும் வீட்டில் ஒன்றா இருந்ததால தான் ஊரில் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்திருந்த பழைய வீடியோக்களும் இருக்குது. அந்த பழைய வீடியோக்கள் வெளியாகிடும்னு பயந்து இவன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கான். இதோ பாருங்க, சாட்சிகள் இருக்கு என்று சில ஆதாரங்களை காட்டினான். அதில் கல்லூரி நாட்களில் எடிட் செய்யப்பட்ட வர்ஷினியும் சரவணனும் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் இருந்தன. ஆதாரங்கள் அனைத்தும் ஆகாஷுக்கு எதிராக திரும்ப ஆகாஷின் கைகளில் விலங்கு பூட்டப்பட்டது. அவன் எவ்வளவோ கதறியும் சட்டம் அவனை குற்றவாளியாக பார்த்தது. மறுநாள் காலை ஊரே அதிரும் வகையில் செய்தி வெளியானது.
மனைவியின் முன்னாள் காதலனை பழிவாங்கிய இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் கைது. இந்த செய்தி வர்ஷினியின் வீட்டில் இடியாக இறங்கியது. வர்ஷினி தன் கையில் இருந்த தாலிக்கொடியை பிடித்து கொண்டு அலறினாள். நேற்று இரவு அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் கைகளில் இன்று விலங்கு பூட்டப்பட்டிருப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. வெற்றியும் செய்வதறியாது திகைத்து நின்றான். ஆகாஷ் இப்போது கம்பிக்கு பின்னால். அஸ்வின் வெளியே வெற்றி புன்னகையுடன். இனி ஆகாஷ் தன்னை எப்படி நிரூபிக்கப் போகிறான்? வர்ஷினியின் வாழ்க்கை என்னவாகும்? அஸ்வினின் அனைத்து குற்றங்களும் இனி நிரூபிக்கப்பட போவது எப்படி?